தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஜெபம் அவசியமா அப்படின்னு சொல்லி, ஜெபம் எப்படியாக ஜெபிக்கணும், எப்படியாக ஜெப வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபம், ஒரு மனிதனுக்கு தனி ஜெபம் அவசியமா, ஏன் அவசியம், எதனால் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களில் நிறைய பகுதியில் கலிலேயாவை சுற்றி இருக்கிற எல்லா நகரங்களிலேயும் கிராமங்களிலேயும் பட்டணங்களிலேயும் அவர் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். பிதாவின் ராஜ்யம் என்ன, அவையின் செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து பேசினதை பார்க்க முடியும் சுவிசேஷ புஸ்தகங்களில். அப்படி தான் இங்கே நிறைய சாப்டர் வாசிக்கலாம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஆண்டவர் தனிமையாக இருக்கும்படி, தனித்து ஜெபம் பண்ணும்படி போகிறத இங்கே பார்க்க முடியுது. ஏன் அவர் தனிமையை விரும்பினார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டும் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா புருஷர்கள் 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்று சொல்லுகிறது. ஏறக்குறைய நான் நம்புகிறேன் ஒரு 15000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க நான் நம்புகிறேன். அவ்வளோ பேருக்கும் வெறும் 5 அப்பத்தை கொண்டு 2 மீன்களை கொண்டு கர்த்தர் போஷித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அது ஒரு பெரிய காரியம்தான். இதை கண்ட ஜனங்கள் அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு அற்புதங்கள் பார்த்தோட என்ன பண்ணாங்க, பின்னாடியே ஓடி வருவாங்க. அந்த அற்புதங்களை கண்டு எல்லோரும் தேடி வராங்க. ஆனால் அவர் தனிமையாக இருக்க விரும்பினார். அல்லேலூயா. ஆமாம், தனிமையாக இருக்க விரும்பினார். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு தனிமையாக இருக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி தேவனோடு தனிமையை செலவு பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணல முடியல. 2 விஷயம். ஒன்று, குடும்பத்தோடு தனிமையில் நேரத்தை செலவு பண்ணுறது நல்லது. நிறைய வீடுகளில் குடும்பமாக ஒன்றா சேர்ந்து இருந்தாவே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்? நான் ஒன்று சொல்லுவேன், அவன் ஒன்று சொல்வா, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, உடனே சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதனால் நிறைய பேர் குடும்பமாக எங்கேயும் போகிறதையோ எங்கேயும் சேருகிறதையும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் தேவனோடு தனிமையாக இருக்கிறதையும் நாம் வெறுக்கணும்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. தேவனோடு தனிமையாக இருந்தால் குடும்பமாக ஐக்கியமாக இருக்க முடியும். அல்லேலூயா. தேவனோடு தனிமையாக இருக்க பழகினவர்கள் வாழ கற்றுக்குவாங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குவாங்க. அப்போ தேவனோடு தனிமையாக இருக்க கற்றுக்கணும். போன உடனே ஜெபம் அல்ல. நம்ம ஜெபிக்க போன உடனே நிறைய பேருக்கு குறிப்புகள், இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே, இதை மாற்றி கொடுங்க, வியாதியை சுகமாக்குங்க, என் தேவைகளை சந்திங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்கும், ஜெபிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. முதல்ல தேவ சமூகத்தில் தனிமையாக இருங்க. முதல்ல போய் அமருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் தினமும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது? எத்தனை பேர் இருக்கு? எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? நிச்சயமாவா? இல்லை, ஏகദേശம் சில பேர் இருக்கிறீங்க. தினமும் ஏன் ஜெபிக்க முடியல கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இல்லை வேலை இருக்குங்க, நைட்டு லேட்டாக வந்தங்க, இப்படிலாம் நிறைய காரணங்களை நாம் அடுக்கி வைப்போம். எல்லாருக்கும் வேலை இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். ஆனாலும் தேவனோடு தனிமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தனிமை தான் உங்களை வேறு மாதிரியான காரியத்திற்கு கொண்டு போகிறது. அந்த தனிமையில் முதல்ல போன உடனே
ஜெப அறைக்கோ அல்லது தனிப்பட்ட ஜெபிக்கிற இடத்துலையோ இல்லை ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வரும்போதோ நமக்கு உடனே டைரெக்டாக ஜெப குறிப்பில் போகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. தேவைகளை சொல்லணுன்ற கட்டாயம் கிடையாது. முதல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களை நீங்கள் கவனியுங்கள், உங்களை நீங்கள் பாருங்கள். முதல்ல உங்களை நீங்கள் யாருன்னு பாருங்கள். தினமும் நீங்கள் உங்களை, வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். அப்படின்னா நீங்கள் உங்களை உழுது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுறது? நம்முடைய பரிசுத்தத்தை யாருக்கு ஈடாக ஒப்பிடுவது? ஊழியக்காரருக்கு ஈடாக ஒப்பிடுறதா, இல்லை விசுவாசிக்கு ஈடாக ஒப்பிடுறதா, இல்லை பக்கத்து வீட்டு குடும்பத்தோடு ஒப்பிடுகிறதா, இல்லை யார் நல்ல ஜெபிக்கிற அவங்கள வச்சு ஒப்பிடுறதா? நீங்கள் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் யாரையும் ஒப்பிடக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் அளவு எதுனா வேதம்தான். அல்லேலூயா. இங்கே நல்லா ஜெபிக்கிற ஆள் பரலோகம் போவாங்களான்னு சொல்ல முடியாது. இல்லை நல்ல கொடுக்குற ஆள் பரலோகம் போவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட உள்ளான மனிதன், உள்ளே இருக்கிற மனுஷனுடைய காரியம் யாருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது யாருக்கு தெரியும்னா தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்க கூட நான் மூஞ்சை பார்த்தா கணக்கு போட்டுருவேன், வாயை பார்த்தா கணக்கு போட்டுருவேன், நடையை பார்த்தா கணக்கு போட்டுருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தா சிவப்பாக இருக்கிறவங்களாம் யார் தான்? நல்லவங்க தான். அப்படி தானே? அழகாக இருக்கிறவங்களாம் இப்படி தான் நல்லவங்கன்னு ஆகிடும். அப்படி தானே? ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எதை பார்த்து பர்சனாலிட்டியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? பர்சனாலிட்டியை வச்சு தான் கணக்கே போடுறாங்க. நல்ல பர்சனாலிட்டி, நல்லா டீசெண்டாக இருக்காம தெரிஞ்சு அவங்க யார் தான்? நல்லவங்க. நான் பார்த்துருக்குறேன், பக்கா டீசெண்டாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பக்கா லோக்கல், பக்கா சில்லித்தனம் இருக்கும். இப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்காங்க. அதனால் நம்முடைய தனிமையில் யாரையும் யாரோடும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனம் தான் நமக்கு கண்ணாடி. சொல்லுங்கள், வேத வசனம் நமக்கு என்னவா இருக்குது? கண்ணாடியாக இருக்குது. அல்லேலூயா. அதுதான் நம்ம கண்ணாடி. இதை பார்க்கும்போது நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். ஒருவர் நம்மளை உயர்த்தி பேசலாம், புகழ்ந்து பேசலாம், ஒருவர் தாழ்த்தி பேசுவாங்க, ஒருவர் நமக்கு அகைன்ஸ்டாகவே இருப்பாங்க. இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், யாரும் இடராதபடி வாழணும். ஆனால் உங்கள் உள்ளான மனிதனை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிற விளங்குதா? வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். வசனத்தோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நிலையில் கொண்டு போகிறீங்க? உங்கள் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் குணம் மாறி இருக்குதா, மாறலையா? எதை மாற்றணும், எதை மாற்றக்கூடாது, எதையெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படியே தேவ சமூகத்தில் அமர்ந்துட்டு அப்படியே ஜோமனை உக்காந்துட்டு தேவையெல்லாம் இது வேணும் ஆண்டவரே, இதை மாற்றி கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது, அது சரியா? அது சரியில்லையே. அப்போ தேவ சமூகத்தில் போகிறேன்னா முதல்ல தனிமையாக இருந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து உங்களை நீங்கள் நிதானம் பண்ணுங்க. அல்லேலூயா. உடனே பாட வேண்டிய அவசியம் இல்லை, உடனே அந்நிய பாஷை பேசணும் அவசியம் இல்லை. உங்களை நம்மை நாமே நிதானித்து அறியணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வசனத்தோட கனெக்ட் பண்ணும்போது தான், நம்ம யாருன்னு தெரியும் போது தான், நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் போது தான் தேவனிடத்தில் நான் என்னை அர்ப்பணிக்க முடியும், தேவனிடத்தில் என்னை குறித்து பேச முடியும், தேவனிடத்தில் நான் என்னை குறித்து என்னை குறித்து நல்லவையா பொல்லாதவையா, நான் அர்ப்பணிக்க வேண்டியது என்ன, நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும்ல. மனுஷனுடைய வழிகள்லாம் அவன் பார்வைக்கு எப்படி தான் தெரியுமா? நலமானதாக தான் தோன்றுமா. யாரையாவது நீங்கள் செய்கிறதுலாம் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அவங்க நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எப்போ நம்ம தப்புன்னு சொல்கிறோமோ அப்போவே நம்ம தப்பாக தெரியும் அவங்களுக்கு. கரெக்ட் தானே? நீங்கள் க்ளோஸாக பழகுங்க, எவ்வளவு இதாக பழகுங்க, நீங்கள் அவங்கள சொல்லிவிட்டு எப்போ நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் பொல்லாதவங்களாகிடுவீங்க. அல்லேலூயா. யார் எப்படி விமர்சித்தாலும் எப்படி சொன்னாலும் தேவன் தம்முடைய வார்த்தையினால சொல்லுவார், நீங்களும் நானும் யாருன்னு சொல்லி.
அல்லேலூயா. இந்த வேதம் தான் நமக்கு ஒரு மிக சரியான கண்ணாடி. இந்த வசனத்தினால நம்மை நாம் ஆராய்ந்து தனிமையில் அமர்ந்து ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா ஜெப நேரமும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். தினமும் ஒரு முறை ஆராய்ந்து பார்த்துருங்க. காலையிலிருந்து மாலை வரல நம்ம வாழ்க்கை நடந்த சம்பவம் என்ன, நம்ம பேசின பேச்சு என்ன, நம்மிடத்தில் பேசினவர்கள், நாம் பேசினது, நாம் ஆவிக்குரிய, அவங்க எப்படி வேணால் பேசியிருப்பாங்க. நீங்கள் ஆவிக்குரிய எல்லை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறீங்களான்ற மட்டும் கவனிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள எல்லாருமே நல்லவங்களாம் சொல்ல முடியாது. அவன் கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லை நாத்திகனாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம நல்லவங்க இல்லை கரெக்டாக இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது. அவங்க நம்மக்கிட்ட கரெக்டாக தான் பேசுவாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க நம்மக்கிட்ட அணுகுகிற அணுகுமுறை சரியான அணுகுமுறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் யாருன்றதை தேவ சமூகத்தில் நிற்க வைக்கணும் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளையாக நிற்கணும்னா நான் எனக்கு ஒரு எல்லையை வச்சுக்கணும். அல்லேலூயா. எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாரும் பேசும்படி நான் பேச முடியும். எல்லாரை போல நானும் கலந்து போக முடியும். எல்லா இடத்துலையும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி போக முடியும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தான் ஆவிக்குரியவனாய் வாழ்வதற்கு ஒரு எல்லையை குறிப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. நாம் எல்லாரை போல நாம் எல்லாவற்றையும் செய்துவிட முடியுமா? முடியாது. எல்லாரை போல எல்லாவற்றையும் நாம் செய்துவிட்டு நாம் தேவ சமூகத்தில் போய் நின்று முழு இருதயத்தோட தேவ பிரசன்னத்தோடு இணைய முடியுமா? நாங்கள் கேட்குறேன், கம்முன்னு இருக்கீங்க. முடியாது. அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையில் குறை, குற்றம், தவறுகள் இதெல்லாம் வந்து போகுது. ஆனால் அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்ச நாளில் பிரச்சனை ஆகிடும். ஆனால் அதை நீங்கள் அப்பப்பவே சரி செய்வீங்கன்னா அது நலமாக இருக்கும். ஒரு வண்டியோ காரோ இல்லை பைக்கோ சைக்கிளோ எதானாலும் சரி, சின்ன சின்ன ரிப்பேர் வரும் பாருங்கள். அதை பொருட்படுத்தாமல் அப்புறம் பண்ணிக்கலாம்னு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த சைக்கிளோ வண்டியோ டப்பு நின்றுடும். சடனாக என்ன பண்ணிவிடும், உடனடியாக நின்றுடும். நின்ன உடனே என்ன செய்யணுன்னே தெரியாது. என்ன செய்யணுன்னே தெரியாது, ஒன்றுமே புரியாது. அப்போது புரியாத போது என்ன செய்கிறது அப்படின்ட்டு பண செலவு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து வச்சிரும். இது முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக போயிட்டுருக்கலாம். அது உடனடியாக என்ன பண்ணிடும், அப்படியே நின்றுடும். அதுபோல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய ஜீவிதத்தை நீங்கள் சரியாக நீங்கள் கவனிக்கல அப்படின்னா, நிதானமாக நீங்கள் கவனித்து போகலன்னு சொன்னால், திடீரென்று ஒரு நாள் உங்கள் குடும்ப வாழ்க்கை அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு முட்டுக்கட்டை வந்து நிற்கும். அன்றைக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கடைசி மணி நேரத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பேற்பது? அந்த நேரத்தில் வந்த பலவீனத்துக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? அந்த நேரத்தில் வந்த அவமானத்திற்கு யார் பொறுப்பெடுப்பது? அந்த நேரத்தில் வந்த தலகுனிவுக்கு யார் பொறுப்பெடுப்பது? அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முடியாமையே போயிடும். உண்மைதானே? அப்படி தானே? தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய வேற கவனிக்காமல் போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நிற்குது, ஏதோ ஒரு போராட்டத்தில் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம யோசிப்போம், இது எப்படிடா இதை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி இதை நம்ம பண்ணுறது தெரியவே தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? நிறைய நாட்கள் ஆராயாமல் விட்டுட்டோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் உடனடியாக சில விஷயத்தை கண்டிப்பேன். சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், மண்டை மேலே கொட்டுற மாதிரி இருக்கும், அசிங்கப்படுத்தின மாதிரியே தெரியும், தலைகுனிவை கொண்டு வந்த மாதிரியே தெரியும். அப்படி இல்லை. இன்னைக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் காலம் கழித்து யோசித்து பார்த்தா இதை இப்படியே விட்டுருந்தோம்னா அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அல்லேலூயா. அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஆகவே தேவ சமூகத்தில் அமருகிற நாம் தனிமையில் அமரும்போது முதல்ல நம்மை குறித்து நிதானித்து அறிந்து, ஆண்டவரே இதெல்லாம் நான் இப்படி இருக்கிறேன், இப்படி பேசுகிறேன், இதெல்லாம் சரியா தவறான்னு சொல்லி வசனத்தோடு கூட. ஏன் பைபிள் எதுக்கு படிக்க சொல்கிறோம்? தனியாக பைபிள் படிங்க. நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்களா? நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் படிப்போம் பாஸ்டர், பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, இப்போ படிக்கிறது இல்லை. அப்படி கிடையாது. நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நான் சில சம்பவங்களை சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். இல்லாட்டி உங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது.
அப்போ அந்த சம்பவத்தை நான் ஒப்பிட்டு சொல்லும்போது, வசனத்தினுடைய அதனுடைய உட்கருத்தை சொல்லும்போது, அதை விளக்கி சொல்லும்போது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதுக்கு தான் வேதத்தை படிக்க சொல்கிறோம். அல்லேலூயா. அப்போ தனிமையில் அமரும்போது உங்களை குறித்து நீங்கள் நிதானம் பண்ணுங்க. உங்கள் வீட்டிலேயே உங்கள் மகளோ உங்கள் மகனோ இல்லை உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ உங்களை குறித்து ஒரு சரியான மதிப்பீடு, நல்ல மதிப்பீடு செய்ய முடியல அப்படின்னா, வெளியே இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு மதிப்பீடை கொடுக்க முடியும்? வெளியே நல்ல மதிப்பீடு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதே. சில நேரங்களில் வீட்டில் இருக்கும் எல்லாரும் நம்மளை என்ன பண்ணி தான் இருப்பாங்க, தப்பாகவே சொல்லுவாங்க, தப்பாகவே பழக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க தப்பாகவே சொல்லிட்டு இருந்தாலும் வேதத்தை நீங்கள் கவனிக்கணும். அவங்க உங்களை தப்பாக தான், உண்மையாக தான் தப்பாக சொல்கிறாங்களா, இல்லை அவங்க தெரியாமல் தப்பாக சொல்கிறாங்களா? ஐயோ என்ன சொல்கிறாங்களேன்னு பார்க்காம வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுது? அப்போ அவங்க தப்பாக சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நான் இந்த வேதத்தின்படி, இந்த வசனத்தின்படி, இல்லை இந்த சத்தியத்தின்படி, இந்த சம்பவத்தின்படி நான் சரியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நிதானம் வரும்ல. அல்லேலூயா. காலம் முழுக்க குற்ற மனசாட்சியோடு ஓட முடியுமா? இல்லை நிந்தையை சுமந்துக்கிட்டே ஓட முடியுமா? அப்படி ஓட முடியாது. இல்லை அப்படின்னா நீங்கள் தனிமையில் அமர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும்போது தான் உங்களை குறித்த ஒரு நிச்சயம் கிடைக்கிறது. நீங்கள் வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அப்போ உங்களோட விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. நீங்கள் சத்தியத்தில் நிற்கிறீங்க. அப்படி தனிமையாக அமரும்போது நீங்கள் உங்களை மனம் திறந்து தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை நீங்கள் சரி செய்து பார்த்து, அப்போ தான் நீங்கள் ஒரு பாடலை பாடினாலும் அர்த்தமுள்ள பாட்டாக இருக்கும். அது இல்லாட்டி இந்த பாட்டு பாடினா ஆவியில் நிரம்புவாங்க, அந்த பாட்டு பாடலாம் ஆவியில் நிரம்புவாங்கன்னா முடியவே முடியாது. அது யாரும் பாடாத பாட்டாக இருக்கலாம். அந்த பாட்டு எடுத்து நீங்கள் பாடும்போது அந்த பாடல் உங்களையும் தேவனையும் இணைத்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பயங்கரமாக கரம் தட்டி அப்படியே உற்சாகமாக பாட வேண்டிய பாடலாக இருக்காது. ரொம்ப குரலை மெதுவான மெல்லிய குரலில் பாடுற பாட்டாக தான் இருக்கும். அது பாடினா யாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சியாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் தனிமையிலிருந்து உங்களை நிதானித்து நீங்கள் அர்ப்பணித்து பாடுகிற பாடல் வரிகள் உண்மையாகவே தேவனோடு கூட உங்களை இணைச்சிரும். அது தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதுதான் அந்த தனிமை ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனிப்பட்ட நேரங்களில் தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். நமக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி தெரியுது. நம்ம நினச்சிருப்போம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பாட்டை கூட பாடிக்கிட்டு எல்லாம் கண்ணை மூடிட்டு திடீர்னு அப்பா ஒரு 3/4 மணி நேரம் ஜெபம்னு பார்த்தோன்னா 15 நிமிஷம் போயிருக்கோம், இல்லை 10 நிமிஷம் போயிருக்கோம். ஐயோ இவ்வளோ தான் போச்சா? மிச்சம் பாஸ்ட் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னார், இன்னும் 3/4 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுறது? ஆமாம் தானே, மிச்சம் 3/4 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுறது? அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாருன்னே தெரியலையே அப்படின்னு தோணும். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாரா? சும்மா சொல்கிறாரு போல. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாரா? அப்போனா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தனிப்பட்ட நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்மளை ஆராயாமல், தேவனை முழு இருதயத்தோடு துதிக்காமல், முழு அந்த ஆவியின் அனுபவத்துக்குள்ளே போகாமையே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு கூட இணைத்து, தேவனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஜெபமே மிக வல்லமையான ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:16. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிடுது. என்னது அவரோ அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் தேவன், அவர் தான் ரட்சகர். ஆனால் அவரே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுதே. அப்போ அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று காரியம் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. அவரோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ அந்த வசனத்தை படிங்க. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கும்
அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. இங்கே என்ன நடந்துச்சு? அதுக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு குஷ்டரோகி வரான். குஷ்டரோகி வந்து அவரை தம்மிடத்தில் சுகமாக்கும்படி கேட்குறான். அவரை என்ன பண்ணுறாரு? அவனை சுகமாக்குறாரு. சுகமாக்கிட்டு சொல்கிறாரு, நீ போய் ஆசாரியன்கிட்ட உன்னை போய் காண்பித்து நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்க வேண்டிய காணிக்கையை நீ ஆலயத்தில் செலுத்து அப்படின்னு சொல்கிறார். அவன் போய் ஆலயத்தில் போய், நான் குஷ்டரோகியாக இருந்தேன், சுகமாகிட்டேன், என்னை இப்படி இவர் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் அப்படின்னு அவன் சொல்லி அங்கே காணிக்கை செலுத்தினவொடனே ஆசாரியன் கேட்குறான். அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேட்குறாங்க. கேட்டவொடனே சில பேர் அவங்க உறவுகள் நண்பர்கள் பார்த்து, இவன் எப்படி சுகமானா, பரவாயில்லையே சுகமாயிட்டான், யார் அவருன்னு பார்க்கறதுக்காக வேக வேகமாக எல்லாரும் வந்து அவரிடத்தில் அற்புதம் பெறும்படியும் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்தில் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வராங்க. வேகமாக வந்து அவரை தேடிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். நல்லத்தானே, மக்கள் வந்திருக்கிறாங்களே, ஐயோ இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, போயிட்டு அவங்களை சுகமாக்கி அனுப்புவோம், அவர் ரட்சகர் தானே. ஆனால் அதை செய்யலை. அவர் போய் தனித்து போய் உட்காந்துட்டார். இப்போ வீட்டில் கூட நான் இருக்கிறேன், சில நேரம் ப்ரேயர் நேரத்தில் இருந்தால் கூட யாராக வந்துட்டாங்கன்னா பாஸ்டம்மா வந்து கதவை தட்டி வந்துருக்காங்க, வாங்க, இல்லை ஃபோன் அடிச்சு வெளியே வாங்க அப்படின்னு வாங்க. ஏன்? அவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க வந்திருக்கிறாங்க. ஜப நேரத்தில் யாரும் என்ன பண்ணக்கூடாது? பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இது தெரியுமா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு அமையவே மாட்டேங்குது. சில நேரம் எங்கேயாவது ஓடிடுவேன், எங்கேயாவது போயிடுவேன், இங்கே இருக்க மாட்டேன், வீட்டில் எங்கேயாவது போய் தனியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவருக்கு தெரியாதா இவங்க பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னு? அவருக்கு தெரியாதா? காரணம் என்ன? இது ஏன் அந்த இடத்துல அப்படி போட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் உங்களை பார்க்கறதுக்கு நின்னாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் தனித்து போய் அமருங்கள். நீங்கள் தனித்து போய் அமருங்க, அதுதான் அர்த்தம். அப்போ தனித்து ஜெபிக்கிற ஜெபம் மிக முக்கியமானது. அல்லேலூயா. தனித்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனி ஜெபம் அவசியம். தனியாக நீங்கள் ஜெபிக்காமல் போனீங்கன்னா நீங்கள் சோதனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. அல்லேலூயா. சோதனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இருக்கட்டும். தினந்தோறும் அது ஒரு பகுதியாக இருக்கட்டும். காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பார்க்குறீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை நானும் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்திரிச்சு? காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிப்பீங்க. காலையில் எழுந்துச்சுன்னா கக்கா போவீங்க. காலை எழுந்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பழக்கம் இருக்கும் இல்லை? காலையில் எழுந்திரிச்ச உடனே சில பேர் ப்ரஷ் பண்ணுவாங்க, சில பேர் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சில பேர் படுக்கையிலே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பாங்க. அப்புறமா எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபத்தில் உட்காருவாங்க. நீங்கள் எப்படி பழகிருக்கீங்க? காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் அமருங்க. காலை எழுந்து ஆண்டு சமூகத்தில் அமருங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இல்லை முகம் கழுவிட்டு போயிட்டு ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. கொஞ்ச நேரமாகிலும் ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தினமும் அந்த பழக்கத்துக்கு வாங்க. ஐயோ நைட்டு படுக்கும்போது 12:30 தான் படுத்தேன், 1 மணிக்கு தான் படுத்தேன், நான் எப்படி எந்திரிக்கிறதுக்கு? காலையில் 6 மணிக்கு ரேஷன் கார்டில் 2000 ரூபாய் தரேன்னு என்ன பண்ணிவிடுவான்? ஆள் என்ன பண்ணிவிடுவான்? அதெல்லாம் கிளம்பிடுவான். இன்றைக்கி இல்லைன்னா அவ்வளோதான் சரியாக போச்சு. அப்போ காலையில் ரேஷன் கார்டு 2000 ரூபாய் தரான்னா காலையில் என்ன பண்ணிவிடுவான்? எந்திரிச்சு போய் உட்கார முடியுதா? அது உடம்பு சரியில்லை, ஜுரம் ஆச்சா கூட போயிட்டு எந்திரிச்சு போய் உட்காந்துருவோம்ல. காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அமருங்கள். அதுதான் அன்றைய தினத்தினுடைய உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகலன்னா கூட கொஞ்சம் முன்னப்பிற என்ன பண்ணிக்கலாம், உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகிறவங்க அது உங்கள் பழக்கமாகவே இருக்கட்டும். அது உங்கள் பழக்கமாக இருக்கட்டும். எப்படி நீங்கள் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணுறீங்க, காலை கடன்களை செய்கிறீங்க, அதே போல் காலையில் ஜெபிப்பது உங்கள் கடனாக இருக்கட்டும். அல்லேலூயா. காலையில் வேதம் வாசிப்பது உங்கள் கடனாக இருக்கட்டும். தனித்து போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து விடுங்கள். அல்லேலூயா. தாவீது நிறைய சங்கீதம் எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது.
அப்புறம் பார்த்தா அதில் நிறைய ஜபம் தான் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 30 வகையான ஜபத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாடலாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் பாட்டெல்லாம் ஒரே அழுகையாக தான் இருக்கும், அழுது துயரப்படுகிற நாளில் செய்கிற விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய விண்ணப்பங்கள், தாவீது நிறைய விண்ணப்பத்தை எழுதியிருப்பார், நிறைய ஜபத்தை எழுதியிருப்பார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதில் பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும், மனுஷன் அப்படியே எழுதி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய, உங்கள் ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ராஜாவுக்கே ஜபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, தேவகுமாரனுக்கே ஜபிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது ஜபிக்காம? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடுமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். நீங்க அது மேலே போட்டு என்ன போட்டிருக்கு, தாவீதின் விண்ணப்பம் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க. அல்லேலூயா. என் நியாயத்தை கேளுங்க, என் பிரச்சனையை கேளுங்க. அல்லேலூயா. அப்போ அப்படின்னா அவர் நியாயத்தை கேளுங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பமாக ஒரு ஜபம் இருக்குமா? எடுத்த உடனே என் நியாயத்தை கேளுங்கன்னு அவர் கேட்டிருப்பாரா? நான் சொல்றது புரியுதா புரியலையாங்க? உங்களை தான் கேட்குறேன். எடுத்த உடனே நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அமர்ந்திருக்கிறார். எங்கே போய்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா அவ்வளோ மேனஸ் இல்லாமல் ஜெபிக்கிற ஆள் கிடையாது, தேவனுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு ஆள் கிடையாது, இல்லை தேவனிடத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. அப்படின்னா அவர் ஏற்கனவே அமர்ந்து சில விஷயத்தை உள்ளத்தில் தீர்மானித்து அவர் ஆவியில் உணர்ந்து அவர் ரெடி ஆகிறார். ரெடி ஆகிட்டு தான் என்ன சொல்கிறாரு, கர்த்தாவின் நியாயத்தை கேட்டருளும், ஏன் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத இந்த உதட்டில் இருந்து பிறக்கிற விண்ணப்பத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. அப்போ கவனிங்க, ஒரு 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 தேவனுடைய மனுஷன் அவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்தீங்களா? அப்போ அமர்ந்து நிதானிக்கிற, அப்போ தேவ சமூகத்தில் அமருகிற நீங்கள், காலையில் அமருகிற நீங்கள் போன உடனே, ஆண்டவரே இன்னைக்கு இந்த தண்டல்காரன் வந்துடுவான், ஆண்டவரே இந்த தண்டல்காரனுக்கு பணத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே என் வீட்டுக்கார ஒரு கம்ப்ளைண்ட்டு, பக்கத்து வீட்டுக்காரி ஒரு கம்ப்ளைண்ட்டு, போகிற இடத்துல அந்த ஓனரோ சூப்பர்வைசரோ அவங்கள ஒரு கம்ப்ளைண்ட்டு, இவங்கள ஒரு கம்ப்ளைண்ட், ஆண்டவரே இவங்க ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, வாயை கட்டும் ஆண்டவரே, கட்டும் ஆண்டவரே, கை காலை கட்ட ஆண்டவரேன்னு சொல்லி, அதுக்கெல்லாம் முன்னாடி, இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சீர்படுத்திட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் உங்கள் ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. வெக்கமே இல்லாமல் தேவ சமூகத்தில் உங்கள் தப்பை ஒத்துக்குங்க. இங்கே தான் நம்ம இந்த தப்பாக அப்படி நடிச்சு கிடிச்செல்லாம் ஏமாத்திடுறோம்ல. ஆனால் ஆண்டவர்கிட்டையும் அப்படி ஏமாத்திடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட திறந்த மனசாக வாங்க. ஆண்டவருக்கு ஏன் தெரியுமா ஏவாளையும் ஆதாம் வெளியே தருத்தினாரு? உண்மையே பேசலைதுங்க. ஏன் காயினை தண்டிச்சார் தெரியுமா? அவனும் உண்மையும் பேசலை. கவனித்து பார்த்தீங்களா? யார் தேவ சமூகத்துக்குள்ளே போயிட்டு யோக்கிய மாதிரி நம்ம காமிச்சிட்டோம்னா ஆண்டவர் அவங்க மேலே சம கோபமாயிடுவார். தேவ சமூகத்துக்கு அவர்கிட்ட போயிட்டோம், ஜபத்தில் உக்காண்டோன்னா அவர்கிட்டயே போய் நம்ம நீதி மாதிரி யோக்கிய மாதிரி அங்கே போய் சொன்னோம்னா எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இல்லை, நமக்கே தெரிஞ்சதுன்னா அவ்வளோ டென்ஷனாக வரும்ல. அவர் உள்ளே யோசிக்கும் போதே தெரியுமா. நீங்கள் 2ஆம் வசனம் படிங்களேன், சாரி 3ஆம் வசனம் படிங்க. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். போதும் சொல்றார் பாருங்க. நீங்க என் இருதயத்தை பரிசோதிச்சிங்க, அதை புடமிட்டீங்க, அலசிட்டீங்க அதை, ஆனால் ஒன்றும் நீங்கள் அதை பார்க்கலையே அப்படின்னா அவனுக்கு தெரியுது நான் எனக்கும் அப்போது தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையில ஒன்றுமே இல்லை, ஓப்பன் தான். வெளியே வேணா அவன் யார்கிட்ட மறைச்சிருப்பான்? உரியா கிட்ட மறைச்சிருக்கலாம்,
அவங்க குடும்பத்துக்குள்ளே மறைச்சிருக்கலாம், அங்கே இருக்கிற சிப்பாய்கிட்டலாம் மறைச்சிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் அவன் எப்படி தான் இருந்தான்னா மனம் திறந்து தான் இருந்தான். அல்லேலூயா. அப்போ ஓப்பனாக சொல்கிறான், நீங்கள் என் இருதயத்தை பரிசோதிச்சிங்க, எனக்கு நியாயம் வேணும்னு கேட்குறான். ஆனால் எனக்கு கொஞ்சம் வாய், அடுத்தது படிங்களேன், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அப்போனா அவனுக்கு ஒரு குற்றம் தெரிஞ்சு நான் ரொம்ப வாய் பேசுகிறேன், ரொம்ப தெளிவாக என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் என் இருதயத்தில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு கமிட்மெண்ட்டோட தான் அந்த ஜபம் இருக்குது, ஒரு ஒப்புரவோடு கூட தான் அந்த ஜபம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் ஜபங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபங்கள் எப்படி இருக்குது, அவர்கிட்டையும் போய் நம்ம பர்ஃபெக்ட்னு காமிக்கிறதுக்கு போகாதீங்க. நான் தப்பாயிட்டேன், இந்த இடத்துல தவறு நடந்துருச்சு, ஆனால் நான் இதை சரி பண்ண விரும்புகிறேன், எனக்கு இதை சாதகமாக மாற்றி கொடுங்க கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதே விதத்தில் நான் எல்லாமே ஐயோ நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணேன், எல்லாருக்கும் பண்ணேன், எனக்கு தான் இல்லை அப்படி சொல்லாத. நீ நல்லது பண்ணியா, நீ நல்லது பண்ணலையா, நீ செஞ்சது அவருக்கு தானே தெரியும். நீ நல்லது தான் செஞ்சியா, பிரச்சனை தான் பண்ணின யாருக்கு தான் தெரியும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்லை நீங்கள் தப்பு பண்ணீங்க தெரியுமா? நீங்கள் பண்ணது விளைவு என்னாச்சுன்னு தெரியுமா? அங்கே தெரியாது. இல்லை தெரியுமா? தெரியாதா? தெரியாது. சில நேரங்களில் பேசுகிற பேச்சு இங்கே பேசும்போது இந்த இடத்துக்கு அது கரெக்டு, அது அங்கே தொனிக்கும் போது வேற மாதிரி தொனிக்கும். அது ஆமாவா இல்லையா? சரிதானங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு நான் ரொம்ப வேண்டிவேன், அவங்க நல்ல ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, என்ன போகும்போது வரும்போதெல்லாம். திடீர்னு அவங்களுக்கு நெருக்கமான உறவோடு கூட நல்ல பழக்கம் எனக்கு, அவங்களும் எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா என்கிட்ட பேசவே இல்லை, நல்லா பேசுகிறவங்க நல்ல பழகம், என்னடா இவங்க நல்லா பேச கேட்குறேன், ஏன் பேச மாட்டேறீங்க, நீங்கள் தான் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கு. என்னப்பா வம்பா போச்சு, நீங்கள் எப்படி என்கிட்ட பழகுறீங்களோ அதே போல தான் அவங்களும் பழகுறாங்க. அப்போது உடனே இவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறதுனால இவங்கள கட் பண்ணி விட்டுன்னு அர்த்தமா? கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், என்னோடு பழகிற அத்தனை பேருக்கும் நான் ஒரே மாதிரி தான். அவங்க வேணால் என்ன வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கலாம். நான் என்னுடைய எல்லையை விட்டு மேக்சிமம் 90% 10% தெரியல, அது தெரியாமல் மாட்டிக்கிறது தான். 90% நிதானித்து தான் போய் கண்டினியூ பண்ணுவேன். 10% மிஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் சில நேரம் நாமளே கொஞ்சம் கவனக்குறைவு அதெல்லாம். அல்லேலூயா. அப்போ நம்ம கவனிக்கணும், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் நம்முடைய ஜெபமே கரெக்டாக ஃபீட் ஆகும், கரெக்டாக உட்காரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடினமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை தனியாக அழகாக கட்டி எழுப்போம், உங்கள் குடும்பத்தை நல்லா கட்டி எழுப்போம், உங்கள் சுற்றி இருக்கிற உறவெல்லாம் நல்லா கட்டி எழுப்போம், எல்லோருக்கும் நலமாகவே மாறிவிடும். அல்லேலூயா. ஆமாம், நான் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. நீங்கள் அந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். கால் கண் எல்லாத்தையும் போட்டிருப்பார் அதில். அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய சில பேர் கை மீறிடும், எடுத்தவொடனே நான் அடிச்சுத்தான் பேசுவேன் அப்படின்லாம் இருக்கிறாங்க. டக்குன்னு அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு பெருமை, எடுத்தவொடனே அடிச்சுத்தான் பேசுவேன், நான் பேசினா வாய் முடிக்கிறாங்க பார் அப்படின்வாங்க. என்னது நான் பேசுகிறேன் என்ன பண்ணிக்கிறாங்களா, என்கிட்டலாம் பேசிலாம் நான் பேசினா நாக்கப்படுகிற மாதிரி இருக்க, பேசி வாயை மூட வச்சிருவேன். அதெல்லாம் வசனம். இங்கே வாங்க, தேவனுடைய பிள்ளைக்கு இந்த திறமை, பேசிடுவேன், அடிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன், நான் யாருன்னு பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு டைம் கிடைக்கும், நான் அங்கே பார்த்துக்குவேன் இங்கே பார்த்துக்குவேன், அது தேவனுடைய பிள்ளைகளுக்குலாம் அழகு கிடையாது. அல்லேலூயா. வசனம் சொல்லு, பழி வாங்குதல் யார் எடுத்துக்கிறாரு? நீ பாட்டுன்னு போப்பா, நீ என்கிட்ட சொல்லிட்டியா, என்கிட்ட நீ சொல்லிட்டியா, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட பாலகர் வாயில் குழந்தைகளும் பலனை வச்சுட்டாராம். அப்படின்னா சில இடங்களில் நாம் போய் செய்ய வேண்டியதாக இருக்கும், சில நேரங்களில் நம் வாயில் துதிக்கிற துதிகளும் துதி பலிகளும் அது பெரிய காரியத்தை செஞ்சிடும். அல்லேலூயா. ஆமாம், நாம் பாட்டு வெறுங்கையா அப்படியே போவோம், ஆண்டவரே ஆண்டவரே நம்பி போவோம்.
ஆனால் வருகிற காரியம்லாம் வேறு மாதிரி வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்கள் தனிமையில் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்க. நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆண்டவரே நான் உங்களோட நம்பி போயிட்டே இருக்கிறேன். சும்மாவே நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எவ்வளவு கரெக்டாக போகிறீங்களோ உங்களை சும்மாவே சீண்டி சண்டை வலிக்கிறதுக்கு ஆள் வருவான், சும்மாவே நோண்டுவான். ஆனால் நமக்கு சொல்லுவான் பாருங்கள், ஊரில் இளைச்சவன் கிடச்சா அது என்ன, அது தெரியுமா அந்த பழமொழி? யாருக்கா தெரியுமா? தலை ஆட்டினா போத சொல்லுங்கள். அது இளைச்சவன் கிடச்சா தெரில எனக்கு, அது சரியாக அதை முடிக்க தெரில எனக்கு. கொஞ்சம் நம்ம இலக்காரமாக தெரிஞ்சோம் என்ன பண்ணுறது, ஏறி மேய்க்கிறதுனா தெரியுமா, அது மாதிரி நம்மளை மேய்ச்சிட்டு போகிறது. ஆனால் என்ன புரியுதா அவங்களுக்கு சொல்கிறது? நம்ம கடவுளுக்கு பயந்தவங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம மேலே என்ன பண்ணுறது, அப்படியே ஆடி ஏறி விளையாடு. அதான் சொல்கிறாரு பாருங்க, மனிதர்கள் எங்கள் தலையில் மேலே ஏறி போனாங்க, அது மாதிரி ஏறி போவாங்க. அல்லேலூயா. யார் உங்கள் தலை மேலே ஏறி போனாலும், யார் உங்களை அவமதித்தாலும், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் தனிமையாக இருந்து உங்களையும் தேவ வசனத்தையும் வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நில்லுங்க. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீங்க, நீங்கள் தலகுனிய மாட்டீங்க, அவமானப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நிலையாய் நிற்க பண்ணுவார். அசைக்கப்படாது இருப்பான். வசனம் சொல்லுது, நீதிமான் அசைக்கப்படாது இருப்பான். ஏறி விளையாடுவாங்க, கண்டுக்காது. நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டார். வசனத்தின் எல்லையில் நான் ஒரு போதகன்னா அந்த எல்லையை விட்டு மீறாதற்கு தான் நான் பார்ப்பேன். அந்த எல்லையை விட்டு மீறிடக்கூடாது. போதகனால எல்லாத்தையும் நான் இழுத்து எல்லாத்தையும் செஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. யாரையும் இழுத்து உட்கார வச்சு தலை மேலே கை வச்சு உட்காந்துன்னு அவசியமாக எனக்கு கிடையாது. அந்த எல்லையை மீறாதபடிக்கு தேவன் விசுவாசி பிள்ளைகளும் நீங்களும் ஒரு எல்லையை வச்சுக்கோங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில் சரியான வசனத்தின் எல்லையோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கை நீங்கள் தொடருங்க. தனியாக நீங்கள் ஜெபிக்கும்போது நிறைய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய நன்மைகளை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.